அந்த ஆதாரங்கள் சொல்லக்கூடிய தொல் தமிழகத்தை பத்தின அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகள் எல்லாம் என்ன? We're going to get the answer of these questions in the upcoming episode of Tamili documentary. தொடர்ந்து பயணிப்போம். What's happening, lovely people, and welcome back to another episode of IJ Reaction. We're going to continue watching the documentary of Tamili by Hip Hop Tamila. The name of this episode is The Sangam Era. Without further ado, let's dive in. This is really an informative documentary and I love watching it. Let's do it. உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பகுதிகளை I need to turn on the subtitles. உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பகுதிகளை தவிர வேற எங்க போய் பார்த்தாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பேசிட்டு இருந்த மொழியும் இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிற மொழியும் ஒன்னா இருக்காது. ஆனா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புல வாழ்ந்த மக்கள் தமிழ் மொழி தான் பேசிட்டு இருந்தாங்கங்கிறது மட்டும் இல்லாம தமிழ் எழுத்துக்களை கொண்டு அதை எழுதியும் வந்திருக்காங்கங்கிற உண்மையை இந்த தமிழ் கல்வெட்டுகளை படிச்சது மூலமா உலக அரங்குல நிரூபிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நம்ம சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடுற பண்டைய தமிழகத்தை பத்தின குறிப்புகள் இந்த தமிழ் எழுத்துக்கள்ல கிடைச்சதுன்னா தமிழர்களின் இலக்கியங்கள் வெறும் புனைவு கதைகள் அல்ல, அது பண்டைய தமிழர்களோட வாழ்வியல் அப்படிங்கிறத ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியும். அந்த முயற்சியில் பல ஆண்டுகள் அயராமல் ஈடுபட்டிருந்த நம் தொல்லியல் வல்லுநர்கள் வெற்றியடைந்தார்களா? தமிழர்களுடைய இலக்கியங்களை மெய்ப்பிக்கும் குறிப்புகளை மீட்டெடுத்தார்களா? வாருங்கள் பயணிப்போம். தமிழி Sangam Era. தெற்காசிய நாடுகள் எங்கேயும் இல்லாதபடி மிக அதிக அளவுல பழமையான இலக்கியங்கள் கிடைக்கிற ஒரே மொழி தமிழ். இந்த பழமையான சங்க இலக்கியங்கள்ல எழுத்துக்களை பத்தின குறிப்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தகை போன்ற பல சங்க இலக்கியங்கள்ல மக்களுக்காக இறந்தவர்கள் நினைவா அவர்களை புதைச்ச இடத்துல நினைவு கற்களை நட்டு அதுல அவங்களோட பேரை எழுதி வச்சு வாழ்த்தி வழிபடும் வழக்கத்தை பத்தின குறிப்புகள் இருக்கு. இதுவரை கிடைச்ச நடுகற்கள் பொதுவாக தமிழகத்தில் எடுத்துக்கொண்டா கூட அது இந்த பல்லவர் காலத்தை சார்ந்த இருளப்பட்டி நடுகற்கள் சொல்லுவாங்க. பிறகு அண்மையில் புட்பனக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு நடுகல் கிடைச்சிருக்கு. ஆனால் பிராமி வரி வடிவத்தை கொண்ட ஒரு நடுகற்கள் இதுவரை கிடைக்கல. ஆனால் சங்க இலக்கியம் நடுகற்களை பற்றி அதிகமாக பேசுது. ஆகவே தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நடுகற்கள் கிடைச்சதுன்னா சங்க இலக்கிய காலங்கள்ல தமிழ் பயன்படுத்தப்பட்டது நிரூபணம் ஆகிடும். அந்த முயற்சியில பல வருடங்களா ஈடுபட்டு இருந்த பேராசிரியர் ராஜன் மற்றும் குழுவினருக்கு 2006ஆம் ஆண்டு அந்த அரிய கல் கிடைச்சது. வைகை ஆற்றங்கரையில் வத்தலக்குண்டுக்கு அருகாமையில் புலிமான் கோம்பை அப்படிங்கிற இடத்துல ஒரு 3 நடுகற்கள் கிடைச்சது. And all these stones are in Tamil script. அதான் இந்தியாவிலேயே கிடைத்த காலத்தால் முந்திய நடுகற்கள். அதனுடைய காலம் நாங்கள் ஒரு கிமு 4ஆம் அதாவது மாங்குளம் கல்வெட்டுக்கு முன்பாக இதை கொண்டு செல்லலாம் என்று ஐராத மகாதேவன் அவர்கள் கூட சொல்லியிருக்கார். ஏற்கனவே ஐராத மகாதேவன் மாங்குளம் கல்வெட்டுகளை கிமு 3ஆம் நூற்றாண்டு வரை சொல்கிறார். ஸோ அதற்கு முன்பாக இதை கொண்டு செல்லலாம்ங்கிறனால அது கிமு 4ஆம் நூற்றாண்டு வரை அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதில் முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த சமண சமயம் சார்ந்த கல்வெட்டுக்கள், அது குகைகள் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே பிராகிருத மொழி கலப்பு இருக்குது. ஆனால் அந்த புலிமான் கோம்பை நடுகற்களில் பிராகிருத மொழியினர்கள தூய தமிழில் இலக்கண பிழையின்றி அது எழுதப்பட்டிருக்கிறது. சில சொற்கள், இது ஆகோல்ங்கிற சொற்கள் ஈவன் சங்க இலக்கியத்தில் கூட அது பயன்படுத்தப்படலை, ஆனால் தொல்காப்பியத்தில் தான் அது சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வகையான தூய தமிழ் சொற்களே தமிழ் வரி வடிவத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க.
சங்ககால தமிழ் மக்கள் எழுத்தறிவை நன்கு தெரிந்து வைத்திருந்த கற்றறிந்தவர்கள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல வர குறிப்புகளை நிரூபிக்கும் ஆதாரமாக இந்த நடுக்கற்கள் கிடைச்சிருப்பது தமிழக வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடுற சங்ககால ஊர்கள் பலவற்றில் நடத்தின அகழ்வாராய்ச்சிகளும் பண்டைய தமிழக மக்களோட எழுத்தறிவை பறைசாற்றும் பல்வேறு ஆதாரங்களை கொடுத்திருக்கு. இப்போ வட இந்தியாவை பொறுத்தவரை அசோகருடைய ஆணைகளை தவிர்த்த பிற சான்றுகள் எங்கே அங்கே கிடைக்கல. அகழாய்வில் ஒரு மட்பாண்ட கீறல்களோ அல்லது பிற பொருட்களையோ எந்த விதமான கீறல்கள் எழுதப்படவில்லை. எக்ஸப்ட் இந்த புத்த மதத்தை சார்ந்த இந்த ரெலிக் கேஸ்கட் என்று சொல்லப்படுகிற அதில் மட்டும்தான் கொஞ்சம் கல்வெட்டுக்கள் அது வருது. அப்படி என்றால் அது ஒரு மக்கள் புழக்கத்தில் முழுமையாக அந்த வரி வடிவம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் எழுதலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் சிறிய நிலப்பகுதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஏராளமான கல்வெட்டுக்கள் கிடைக்கிறது. This is really impressive, guys. அதே போன்ற காசுகளிலும் அந்த எழுத்துக்கள் இருக்கிறது, மட்பாண்டங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஏறத்தாழ 800க்கு மேற்பட்ட மட்பாண்ட கீறல்கள் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ அண்மையில் தோண்டப்பட்ட கீழடியில் ஒரு 70க்கு மேலே மட்பாண்ட கீறல் இருக்கிறது. அதே மாதிரி அரிக்கமேடில். ஸோ தமிழகத்தில் வந்து கன்னியாகுமரியில் அகழாய்வு செய்தாலும் சரி, சென்னைக்கு அருகாமையில் அகழாய்வு செய்தாலும் சரி, மட்பாண்ட கீறல்கள்பட்ட அந்த மட்பாண்டங்கள் கிடைக்கின்றது, எழுத்து பொறிப்புகள் இருக்கிறது. இந்த பானை ஓடுகள் கிடைக்கிற பிராமி எழுத்து என்ன இண்டிகேட் பண்ணு சொன்னால், உங்களுக்கு அந்த கால சமூக மக்கள், பாமர மக்கள் தன்னுடைய எழுத்தறிவை அறிந்து வைத்துள்ளான் என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த பானை ஓடுகள். யார் எழுதுவா? பேசிக்கலி ராஜா வந்து எழுத மாட்டார். பானையில் வந்து தான் உபயோகிக்கின்ற ஒரு பொருளை வந்து தான் பேரை எழுதி வச்சுக்கலாம். பொதுமக்கள் தன்னுடைய பெயரை தன்னுடைய உடைமைகளில் எழுதி வைத்திருக்க ஒரு பழக்கம் வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் நம்ம ஏவசூழல் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து பெயர்கள் கிடச்சிருக்கு இங்கே. அப்படின்னா இந்த கல்வி அறிவு, அதான் இந்த வரி வடிவம் எல்லா மக்களையும் எப்படி சென்றடைந்தது, எப்படி அந்த மக்கள் இதை கற்றுக்கொண்டார்கள், அதுக்கு எந்த வகையான கல்வி நிறுவனங்கள், அது ஆசிரியர் பெருமக்கள் இருந்தாருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பொழுது இந்த வரி வடிவம் நன்றாக கால் ஊன்றுவதற்கு ஒரு சமூக அமைப்பு, கட்டமைப்பு அங்கு இருந்திருக்க வேண்டும் என்பது நல்லாக தெரிகிறது. இதே வகையான கட்டமைப்பும் வட இந்தியாவில் மகா ஜனபதாஸ் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த ஏன் அங்கு அந்த எழுத்து வரி வடிவமெல்லாம் அங்கே மற்ற பொருட்கள் கிடைக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைய. This is very interesting. Like apart from the script, people have inherited the behaviors as well. The fact that they are writing their names on the stuff is something from the heart of the history. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சாமானிய மனிதர்களுக்கு கூட அந்த வரி வடிவம் தெரியும். சங்ககால தமிழ் மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு ஆழமா எழுத்தறிவு இருந்திருக்கும் போது அவ்வளவு உயர்ந்த சமூக கட்டமைப்பை ஆட்சி செஞ்ச மன்னர்களாக சங்க இலக்கியங்கள்ல வர அரசர்களை பத்தி இந்த தமிழி வரி வடிவங்கள்ல ஏதாவது கிடைக்குதான்னு கேள்வி எழுப்பும் போது தமிழகத்துல நகரங்களோட கூடிய ஒரு அரசமைப்பு சங்க காலத்துல இருந்ததில்லைன்னு சில அறிஞர்கள் திடமா நம்புனாங்க. தமிழகத்துல செங்கல் கட்டுமானங்கள் அகழ்வாராய்ச்சிகள்ல அதிகளவு கிடைக்காதது அவங்களோட அந்த நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அண்மையில் மதுரைக்கு அருகில் கீழடி என்ற இடத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சி அவர்களுடைய கருதுகோள்களை பொய்யாக்கும்படியான ஆதாரங்களை கொடுத்து தமிழகத்தை பற்றி இதுவரை எழுதியிருந்த வரலாற்றை மாற்றி வரலாற்றறிஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியது. Each time they find new things and they are like நாங்க எஸ்டிமேட் பண்ணல கிடைச்ச எவிடன்ஸ் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரங்கள் வந்து இந்த தொல்லியல் மேட்டில் எங்களுக்கு கிடைச்சது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் நகரங்கள் இல்லை, நகர நாகரிகம் இல்லை, செகண்ட் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். அதற்கு பின்னாடி வர்றது வந்து செகண்ட் அர்பனைசேஷன் இல்லை என்று சொல்ற ஒரு கான்செப்டை வந்து நாங்கள் இந்த அகழாய்வு மூலம் வந்து நாங்கள் முறியடிச்சோம்.
செகண்ட் அர்பனைசேஷன் என்று சொல்கிற ஒரு கால குறியீடுக்கு அவங்க சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஆதாரம் வந்து செங்கற்கல் கட்டிடங்கள். செங்கற்கல் கட்டிடங்கள் நிறைந்த பகுதிகள் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெறவில்லை என்று ஒரு கூற்றை தான் வைக்கிறாங்க. அதுதான் அர்பன் கேரக்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அர்பன் கேரக்டருக்கு ஒரு டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு செங்கற்கல் கட்டிடங்கள் கட்டிட அமைப்புகள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவு செங்கல் கட்டிடங்கள் கிடைக்கிறது வந்து இந்த கீழடி அகழ்வு தான். Is that where they found those relics? தமிழகத்திலும் நகரங்கள் இருந்தன, நகரமயமாக்கல் இருந்தன, செகண்ட் அர்பனைசேஷன் ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கான ஒரு மிக முக்கிய தியரியாக வந்து இந்த கீழடி அகழாய்வு எங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து எடுத்து சொல்லுச்சு. நாணயங்கள் வந்து போன தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாணயங்கள் நாங்கள் இதுவரை எடுத்திருக்கோம். இந்த நாணயங்களை வைத்து தான் நீங்கள் அரசு இருந்ததற்கான ஆதாரங்களை நம்ம வந்து ஏற்படுத்த முடியும். ஒரு அத்தாரிட்டிங்கிறது வந்து நாணயங்கள் தான். அத்தாரிட்டிங்கிறது யார் தன்னுடைய பண்டமாற்று முறைக்கு மாற்றாக ஒரு அத்தாரிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்டு பாலிட்டி. அதான் அரசுன்னு சொல்லுவோம். அந்த அரசு வந்து உத்தரவாதம் அளிக்கிறது, இந்த நாணயத்தை வைத்து நீங்கள் பண்டமாற்றம் செய்து கொள்ளலாம், வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு ஆதாரங்கள் இங்கே கிடைத்துள்ளது. I told you this is a super informative documentary, guys. And if you're a language lover, பண்டைய தமிழகத்துல மிகவும் செழிப்பான நகர நாகரிகம் இருந்ததற்கான ஆதாரத்தை முதன்முறையா இந்த கீழடி அகழாய்வு கொடுத்திருக்கிற அதே சமயத்துல அவ்வளவு செழிப்பான நகரங்களை ஆட்சி செய்ததாக சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுற பண்டைய தமிழ் மன்னர்களோட பெயர்கள் சில தமிழி கல்வெட்டுகள்ல காணப்படுவது இந்திய வரலாற்று அறிஞர்கள் எல்லாரையும் வியப்படைய வச்சிருக்கு. பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், தலையான காலத்து நெடுஞ்செழியன், பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள் பலரை படை கடந்த நெடுஞ்செழியன், தலையான காலத்து நெடுஞ்செழியன், பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நெடுஞ்செழியன் என்ற பெயர் இந்த கல்வெட்டில் காணப்படுது. Mangulam Tamili inscription. 2300 வருஷங்களுக்கு முன்னாடியே பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்கன்றதை உறுதிப்படுத்துகிற இந்த கல்வெட்டு தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றா கருதப்படுது. பண்டைய சேரர்களோட முக்கியமான தலைநகராக திகழ்ந்த கரூர் வஞ்சிக்கு பக்கத்துல புகழூர்ங்கிற இடத்துல இருக்கிற இந்த தமிழி கல்வெட்டு 10 அப்படிங்கிற சங்க இலக்கியத்துல வர மன்னர்கள்ல 3 மன்னர்களோட பெயர்களை சங்க இலக்கியம் குறிப்பிடும் அதே வரிசையில குறிப்பிடுது. சங்ககால சேர மன்னர்களோட இருப்பை உறுதிப்படுத்தும் இந்த கல்வெட்டு தமிழக வரலாற்றில் மிக முக்கியமான ஆதாரமாக கருதப்படுது. அசோகர் தன்னோட கல்வெட்டில் குறிப்பிட்ட மன்னர்கள்ல சேர சோழ பாண்டியர்கள் யாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சத்தியபுத்திரர்கள்னு அசோகர் குறிப்பிடுவது யாருங்கிற கேள்வி பல காலமா நீடிச்சுட்டே இருந்தது. சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடுற அதியமானத்தான் சதியபுதோ அப்படின்னு அசோகர் குறிப்பிடுறாருன்னு சில அறிஞர்கள் கணிச்சாலும் அதற்கான ஆதாரங்கள் கிடைக்காமலே இருந்தது. ஆனா அதியமான் ஆட்சி செஞ்ச தகடூருக்கு அருகாமையில ஜம்பைங்கிற இடத்துல 1981ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு சதியபுதோன்னு அசோகர் குறிப்பிடுறது அதியமானத்தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இதனால பல ஆண்டுகளா நீடித்து வந்த புதிர் தீர்க்கப்பட்டதோடு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படுற மன்னன் அதியமானோட இருப்பும் உறுதி செய்யப்பட்டது. He was a real king and he existed. இந்த தமிழி கல்வெட்டுகளை படிச்சது மூலமா சங்ககால இலக்கியங்கள்ல குறிப்பிடப்படுற பண்டைய தமிழக மக்களோட பண்பாட்டு வழக்கங்கள், எழுத்தறிவு, நாகரீகம், அரசர்கள் பத்தின பல்வேறு ஆதாரங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம் தமிழர்களோட தொன்மையான இலக்கியங்கள் எல்லாம் வெறும் புனைவு கதைகள் அல்ல, அது பண்டைய தமிழர்களோட வாழ்வியல் அப்படிங்கிற உண்மையும் உலக அரங்கில நிரூபிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த சங்க காலம் தான் தமிழர்கள் முதலில் நாகரிகம் அடைந்த காலமா? இந்த தமிழி வரி வடிவம் தான் தமிழ் மொழிக்காக முதல்ல உருவான எழுத்து வடிவமா? கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக வாழ்ந்த தமிழர்களை பத்தின ஆதாரங்கள் நமக்கு ஏதாவது கிடைக்குதா?
அந்த ஆதாரங்கள் சொல்லக்கூடிய தொல் தமிழகத்தை பத்தின அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைகள் எல்லாம் We're என்ன? gonna get the answer of these questions in the upcoming. ஒரு வரி வடிவம் கிடைக்குது. அதாவது அந்த குறியீடுகள் சொல்லப்படுகிற அந்த வரி வடிவம் அங்கு கிடைக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற அந்த வரி வடிவங்களுக்கும் இப்பொழுது இங்கே அந்த நாங்கள் சொல்கிற குறியீடு என்ற வரி வடிவங்களும் ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கிறது. Well. We reached to the end of another journey with Tamil documentary. And once again, it was super informative and I loved watching it, guys. Thank you so much for watching the video. If you enjoyed watching it just like I did, you already know what to do. Hit that like button, and if you are new to my channel, the song is still singing in my mind. And if you are new to my channel, do me a huge favor and hit the subscribe button. Your support means a lot to me. Take good care of yourselves. I'll definitely catch you on next reaction videos, and peace!